சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம். இது எல்லாமே அற்புதம். தெர் இஸ் நத்திங் காமன் பிளேஸ், நத்திங் ஆர்டினரி. கிருஷ்ணாவதாரத்தில் ஆரம்பத்துலேருந்து அந்த பரியந்தம் எல்லாமே ஒரே அற்புதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். காராகிரகத்தில் இருக்கக்கூடிய மாதா பிதாவுக்கு வைகுண்ட கோலத்தில் தரிசனம் கொடுத்து அவதாரம் பண்ணானே புத்திரனாக வரபோது அந்த அற்புதத்தை சொல்கிறதா, இல்லை பிறந்த மேனிக்கு அவதாரம் பண்ண உடனே தன்னை மதுரையிலேருந்து கோகுலத்தில் கொண்டு போய் விடணும்னு அப்பா அம்மாவுக்கு உத்தரவு பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, இவன் உத்தரவு பண்ண உடனே காராகிரகத்தில் இருக்கக்கூடிய கதவெல்லாம் திறந்து கொடுத்து கையில் இருக்கக்கூடிய விலங்கெல்லாம் விலகி வழி கொடுத்ததே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, வாசலில் இருக்கக்கூடிய காவலர்களெல்லாம் பிரமிப்பு ஏற்பட்டாப்பில் அவள் அப்படியே கண் திறந்துருக்கு ஆனால் பார்க்காம சித்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மையாட்டமாக அப்படியே நின்னாலே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, இல்லை ஓடின்னு இருக்கக்கூடிய பெரிய முரட்டு பிரவாகத்தோடு இருக்கக்கூடிய யமுனையே வழி கொடுத்து அப்படியே நடுவில் ஒரு காரிடார் ஏற்படுத்தி கொடுத்ததே பகவான் அழைச்சின்னு போகிறதுக்கு அந்த அற்புதத்தை சொல்கிறது. இல்லை சுவாமியை கொண்டு போய் விட்டுவிட்டு அங்கேருந்து யோகமாயை எடுத்து திரும்பி வந்தாலே அந்த யோகமாயை கம்சனுடைய கைக்கு கட்டுப்படாமல் ஆகாசத்தில் போய் அஷ்டபுஜேஸ்வரியா மகா பாபியாக இருக்கக்கூடிய கம்சனுக்கு அதை கொண்டு தரிசனம் கொடுத்து அப்படி அனுகிரகம் பண்ணாலே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, இல்லை பகவான் 6 நாள் குழந்தையாக இருக்கக்கூடிய சமயத்தில் பூதனுக்கு சத்கதியை கொடுத்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, 5-6 மாதம் குழந்தையாக இருக்கிறபோது குப்பளிச்சுன்னு இருக்கக்கூடிய குழந்தை காலை உதைக்கிற மாதிரி ஒரு பாசாங்கு பண்ணி சகடமாக இருக்கக்கூடிய அந்த மர வண்டியில் புகுந்துன்னு இருக்கக்கூடிய சகடாசுனுக்கு சத்கதியை கொடுத்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, புயல் காத்து ரூபத்தில் வந்த திருநாவர்த்தனுக்கு முதற்கொண்டு சத்கதியை கொடுத்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, திருக்கால ஞானியாக இருக்கக்கூடிய கர்காச்சாரியாளுடைய மனசில் புகுந்து கிருஷ்ணன் என்று வாசுதேவன் என்று நாமகரணம் பண்ணும்படியாக தூண்டி விட்டானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, வெண்ணையும் தயிரையும் மோரையும் பாலையும் திருடி அங்கே இருக்கக்கூடிய கோபர்கள் கோபஸ்திரிகள் எல்லாரும் இதயத்தையும் சேர்த்து திருநானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, வாயினுள் வையங்களையெல்லாம் தாயாருக்கு காட்டி கொடுத்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, இல்லை தாயாருடைய ஒரு அன்புக்காக கட்டுப்பட்டு உரலோடு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய லீலையை நடத்தினானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, தான் கட்டுப்பட்டு இருக்கிற போது பிரத்தியாருடைய கட்டை போக்கி வைக்கணும்னு குபேரபுத்திரர்கள் 2 பேரும் மரமாக மாறி இருக்கக்கூடியவர்களுக்கு அவளுக்கு சாப விமோசனம் பண்ணி வச்சு அவள் திரும்பி ஸ்வஸ்தானத்துக்கு போகும்படியாக அனுகிரகம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, இல்லை 5 வயசு குழந்தையாக இருக்கக்கூடிய சமயத்தில் எங்கேயோ நாகப்பழம் வித்துன்னு வந்தவளுக்கு தலையில் இருக்கக்கூடிய கூட முழுக்க ஒரே கௌஸ்துபத்துக்கு துல்லியமான ரத்னங்கள்லாம் நிரம்பி போகும்படியாக அவன் மறுபடியும் ஒரு வீட்டு வாசலில் குத்துக்கல்ல ஏறி வியாபாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, 5வது வயசில் கோகுலத்திலேருந்து கிளம்பி பிருந்தாவனத்துக்கு வந்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, பிருந்தாவனத்தில் வந்த உடனே ஒரு கல்லுக்குட்டி ரூபத்தில் இருக்கக்கூடிய வத்சாசுரனையும் ஒரு கொக்கு ரூபத்தில் இருக்கக்கூடிய பகாசுரனையும் வதம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, இல்லை பிரம்மாவே மோகிக்கும்படியாக ஒரு வருஷ காலத்துக்கு அத்தனை குழந்தைகள் அத்தனை கந்துக்குட்டி ரூபத்தை தானே தரித்து பிரம்மமோகன் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, இல்லை ஒரு காட்டு தீயிலிருந்து 2 முறை பக்தர்கள் எல்லாரையும் கோபர்கள் அதனால் ரட்சிச்சானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, பலராம சுவாமியை கொண்டு ஒரு தேனுகாசுரனையும் ஒரு பிரலம்பாசுரனையும் நிகிரம் பண்ணும்படியாக செய்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, 6 வயசு குழந்தையாக இருக்கிற பொழுது 100 தலைகளோடு இருக்கக்கூடிய பரம பயங்கரமாக இருக்கக்கூடிய காளியனுடைய சிரஸ் மேல் நர்த்தனம் பண்ணி அவனுடைய விஷத்தை முழுக்க வெளிப்படுத்தி யமுனையை மறுபடியும் சுத்தம் பண்ணி அவனை ஸ்வஸ்தானத்துக்கு அனுப்பிச்சானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, இல்லை அந்த வேணுகானம் செய்யக்கூடிய சமயத்தில் அப்படியே நிறுத்தி வச்சானே செவிலில் எழுதின சித்திரமாட்டமாக அங்கே இருக்கக்கூடிய பிராணிகள் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சு ஜடமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் மரங்களெல்லாம் துளுத்து போகும்படியாக செய்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, இல்லை தன்னுடைய பிராப்திக்காக விரதத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய கோபஸ்திரிகளுடைய சீரங்களையெல்லாம் வஸ்திரங்களையெல்லாம் அபரணம் பண்ணி அவளுக்கு இருக்கக்கூடிய தேகாபிமானத்தை போக்கி வச்சானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, இல்லை கோபஸ்திரிகளுடைய அந்த யஜ்ஞபத்னிகளுடைய பக்தியை கொண்டாடி விபக்தியை விட பக்தி சிறந்து என்று எடுத்து காட்டினானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, இல்லை கோவர்தனோத்தாரணம் பண்ணி இந்திரனுடைய கர்வத்தை போக்கி வச்சானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, கோவிந்தன் என்ற திருநாமத்தை அடைஞ்சு கிரிதாரி என்ற நாமாவையும் அடைஞ்சானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, வருணலோகத்திலிருந்து மீட்டி கொண்டு வந்தாரே பிதாவா அந்த அற்புதத்தை சொல்கிறதா, இல்லை கோபர்கள் கோபஸ்திரிகள் எல்லாருக்கும் தன்னுடைய ஆனந்த அனுபவமாக இருக்கக்கூடிய வைகுண்ட அனுபவத்தை கொடுத்து ரொம்ப நாள் அங்கேயே மூழ்கியிருக்கும்படியாக செய்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா, இல்லை ராசக்கிரீட பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி வேணுகானம் பண்ணி அத்தனை கோபஸ்திரிகளையும் அங்கே தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைச்சி
அப்படியே ஒரு பிரம்மாவுடைய ராத்திரி காலம் முழுக்க 432 கோடி வருஷங்கள் காலத்தை நிறுத்தி வச்சு சரதுவையும் பூர்ணச்சந்திரனையும் பூத்த மல்லிகையும் நிறுத்தி வச்சு ராசக்கிரீடை பண்ணி அனுகிரகம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? இல்லை ஒரு அக்ரூருடைய பக்திக்காக கட்டுப்பட்டு காத்தாலேருந்து ராத்திரி மட்டும் அக்ரூர் வரப்போறான்னு காத்திருந்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? ஒரு மலைப்பாம்பு இடத்திலிருந்து தன் பிதாவை காப்பாற்றினாலே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? இல்லை ஒரு கேஷின்னு குதிரை ரூபத்தில் வந்து அசுரன் நிற்கிறோம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? ஒரு மாடு ரூபத்தில் வந்து அசுரன் நிற்கிறோம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? இல்லை ஒரு யுவமாசுரனை வரம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? இந்த அக்ரூருக்கு மத்தியான வேளையில் போய் மாத்தியானிக காலத்தில் யமுனக்கரையில் வைகுண்ட கோலத்தில் தரிசனம் கொடுத்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? மதுரையில் பிரவேசம் பண்ணி ஒரு புஷ்பங்களையெல்லாம் மாலையாக தொடுத்து அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த சுதாமாவுக்கு அவன் பிரார்த்தித்த பக்தியும் கொடுத்து ஐஸ்வர்யாதிகளையும் அனுகிரகம் பண்ணானே அந்த அந்த அற்புதத்தை சொல்கிறதா? நெசவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஒரு வெண்ணானுக்கு முதற்கொண்டு அனுகிரகம் பண்ணி சைரந்திரி என்று 3 இடங்களில் சரீரத்தில் வக்கரத்தை கொண்டு இருக்கக்கூடிய சைரந்திரிக்கு நல்ல திவ்யரூப லாவண்யத்தை அனுகிரகம் பண்ணி அவள் கொடுத்த சந்தனத்தையும் தரிச்சென்று அனுகிரகம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? பெரிய பிரம்மாண்டமான ஒரு யானையாக இருக்கக்கூடிய குபதகா பீடத்தை நிகிரகம் பண்ணி அம்பஷ்டனையும் அவனை பயமுறுத்தி அந்த யானையும் நிகிரகம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? இல்லை சாணூரன் முதலிய மல்ல வீரர்களெல்லாம் ஜெயிச்சானே, 10 வயசு குழந்தையாக இருக்கிறது கம்சனுக்கு சத்கதியை கொடுத்தானே, ஒரு ராஜாக்களையெல்லாம் வதம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? காராகிரத்தை தள்ளப்பட்டிருக்க கொடுத்த மாதா பிதா 2 பேரையும் காராகிரத்திலிருந்து விடுவிச்சு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஒன்றும் தெரியாத குழந்தைங்க போல 10 வருஷங்கள் உங்களுக்கு ஒன்றும் கைங்கரியம் பண்ண முடியாத பாபியாக போயிட்டேனேன்னு க்ஷமாபனம் கேட்டானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? வயசான காலத்தில் இருக்கக்கூடிய தாத்தாவான உக்ரசேன மகாராஜாவுக்கு மறுபடியும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு உக்ரசேன ராஜாவாக பண்ண அந்த அற்புதத்தை சொல்கிறதா? இல்லை கர்காச்சாரியால் மூலமாக காயத்ரி மகாமந்திரத்தை உபதேசமாக பெற்றுக்கொண்டு அவந்திபுரத்தில் வாசம் பண்ணக்கூடிய சாந்தீபீடத்தில் போய் 64 நாட்களில் 64 அருங்கதைகளையும் கிரகிச்சானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? பல வருஷங்களுக்கு முன்னாடி உயிரிழந்த குருபுத்தனை மீட்டி கொண்டு வந்து குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? இல்லை உத்தவரை பிரேஷனம் பண்ணி அவர் பார்த்து வந்த கோபி பக்தியை பார்த்து இவர் பரம சந்தோஷப்பட்டானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? இல்லை அஸ்தி பிராப்தி என்று 2 பெண்கள் வைதவியத்தை அடைஞ்ச உடனே அதனால் கோபம் உண்டு யுத்தத்துக்கு வந்த ஜராசந்தனோட 17 முறை யுத்தம் பண்ணி 17 முறை தான் ஜெயிச்சு 18வது முறை தோக்கிற மாதிரி ஏதோ பாவனை பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? இல்லை விஸ்வகர்மாவை கூப்பிட்டு துவாரகை தனியாக ஒரு நிர்மாணம் பண்ணும்படியாக செய்தானே, தன்னுடைய பிரஜைகள் எல்லாரையும் யோக சக்தியால் அந்த துவாரகைக்கு மாற்றி வச்சானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? அத்தனை 56 தேசத்து ராஜாக்களும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ருக்மிணியை கிரகித்து கொண்டு வந்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? மூச்சுக்குந்தனுக்கு அனுகிரகம் பண்ணி அதே சமயத்தில் காளையவனுக்கும் அவனுக்கு சந்ததி ஏற்படும்படியாக அனுகிரகம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? அஷ்டமகிஷியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஜெயிச்சுன்னு வந்தானே. ஒரு மித்திரவிந்தா என்று சொல்லக்கூடியவிட தன்னுடைய அத்தை பெண்ணாக இருக்கக்கூடிய மித்திரவிந்தாவை தானே கிரகிச்சுன்னு வந்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? இல்லை சத்யா என்ற பெண்ணை வீதி சுல்கத்தை பூர்த்தி பண்ணி 7 காடு மாடுகளை ஜெயிச்சு அவளை ஜெயிச்சுட்டு வந்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? தனக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காளிந்தி விவாகம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? ஜாம்பவானுக்கு அனுகிரகம் பண்ணி அவனுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய ஜாம்பவதி விவாகம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? சத்யபாமி விவாகம் பண்ணி சத்ராஜித்துக்கு சத்கதி ஏற்படும்படியாக செய்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? இல்லை மத்திர தேசத்துக்கு கன்னிகையாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணாவை யாருமே செய்ய முடியாத வீதி சுல்கத்தை பூர்த்தி பண்ணி அவளை பத்னியாக ஏற்றுக்கொண்டு வந்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? 16,100 ஸ்திரீகள் எல்லாருமே சேர்ந்து கைது செய்யப்பட்ட ஸ்திரீகள் எல்லாரையும் அவனை நரகாசுரனை வரம் பண்ணி அவனால் கைது செய்யப்பட்ட அத்தனை ஸ்திரீகளையும் ஒரே முகூர்த்தத்தில் யோகசக்தியால் விவாகம் பண்ணி வந்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? ஒரு ஓனானா மாறி இருக்கக்கூடிய நிகனுக்கு முதற்கொண்டு சங்கதி கொடுத்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? இல்லை பான யுத்தத்தை பரமேஸ்வரனோடு யுத்தம் பண்ணுற மாதிரி ஒரு லீலா நாடகத்தை நடத்தி அந்த உஷாவுக்கும் அனிருத்தனுக்கும் பரிணயம் ஏற்படும்படியாக செய்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? ஹஸ்தினாபுரத்தை ஏதனுடைய கலப்பையால் இழுக்கும்படியாக பலராமனுக்கு ஒரு சக்தியை கொடுத்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? யமுனையே இந்த பலராம சுவாமி தண்டிக்கும்படியாக செய்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? தன்னை போல பேர் வச்சுருக்கக்கூடிய பௌண்டரக வாசுதேவனுக்கும் சத்கதியை கொடுத்து காசி தேசத்து ராஜாவுக்கும் சத்கதி கொடுத்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா? நாரதர் பார்த்து பிரமிக்கும்படியாக 16,108 பத்னிகளோடு சேர்ந்து 16,108 மாளிகைகளில் 16,108
28 கிருஷ்ணனாக ஒரே சமயத்தில் லீலை பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா. திவிதன வதம் பண்ணும்படியா பலராம சுவாமியை விட்டு செய்தானே சுவாமி அந்த அற்புதத்தை சொல்கிறதா. ராஜசூயத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தில் தர்மபுத்திரருக்கு கொடுத்து தானே அக்ர பூஜையை ஏற்றுண்டு சிசுபாலாதிகளெல்லாம் வதம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா. குச்சேலருக்கு குபேர சம்பத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா. சூரிய கிரகண காலத்தில் போய் சமந்த பஞ்சக க்ஷேத்திரத்தில் அவ்வளவு யாதவர்களையும் அழைச்சிட்டு போய் ஸ்நானம் பண்ணி தானங்களை எல்லாம் பண்ணி ராதை முதலி கோபஸ்திரிகளுக்கெல்லாம் மகாவாக்கிய உபதேசம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா. இல்லை இந்த சுபத்திர தன்னுடைய சகோதரியாக இருக்கக்கூடிய சுபத்திரியா அர்ஜுனன் விவாகம் செய்யும்படியாக ஒரு பெரிய தந்திரத்தை ஏற்படுத்தி செய்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா. ஒரே சமயத்தில் மிதிலா நகரத்தில் இருக்கக்கூடிய சுததேவர் என்ற பிராமணருக்கும் பகுலாஸ்வர் என்ற ராஜாவுக்கும் ஒரே சமயத்தில் போய் அவளுக்கு தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணானே ரிஷிகளோடு சேர்ந்து அனுகிரகம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா. இதில் மகிழ்ச்சிகள்லாம் தன்னை நினைச்சபடியே பிரமிக்கும்படியாக ஒரு வாழ்க்கையை நடத்தி காட்டினானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா. அதே மாதிரி யாதவ குலம் முழுக்க அழிஞ்சு போகும்படியாக பிராமண சாபம் ஏற்பட்ட பொழுது காலரூபியாக இருந்து அந்த குறுக்கிடாமல் இருந்தானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா. உத்தவருக்கு பரமசாரத்தெடுத்து உபதேசம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா. போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட விஷாதத்தை போக்கி கீதோபதேசம் பண்ண அற்புதத்தை சொல்கிறதா. இல்லை சின்ன குழந்தையாக மாதாவுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை அஸ்வத்தாமாவுடைய அபாண்ட பாஸ்திரத்திலேருந்து காப்பாற்றினானே அந்த அற்புதத்தை சொல்கிறதா. காப்பாற்றப்பட்ட உனக்கு ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் ஏற்படும்படியாக செய்து உனக்கு பிராமண சாபம் வரும்படியாக செய்து அந்த பிராமண சாபத்தை நிமித்தமாக வச்சுட்டு கங்கா தீரத்துக்கு வரும்படியாக செய்து கங்கா தீரத்தில் வந்து சரணாகதி பண்ணிருக்கக்கூடிய உனக்கு உபதேசம் பண்ணும்படியாக எங்கேயோ சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு சஞ்சாரம் பண்ணிருக்கக்கூடிய என்னை கொண்டு வந்து உனக்கு உபதேசம் பண்ணும்படியாக செய்தானே இந்த அற்புதத்தை சொல்கிறதா. தமத்புதம் பாலகமம் புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்கவைதூர்யகிரீட்டகுண்டலத்விஷாபரிஷ்வக்தசகஸ்ரகுந்தலம் உத்தாமகாஞ்சங்கதகங்கணாதிபிः விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதः. இப்படி ஆச்சரியமான தரிசனம் வசுதேவருக்கும் தேவகிக்கும். உடனே வசுதேவர் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுற ஆனந்த ஸ்வரூபம்